ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம் சார். இன்னைக்கு காலைல 10 மணிக்கு நடந்த அமைச்சரவை கூட்டத்தில், முதல்வர் தலைமையில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் முக்கியமான சில விஷயங்கள் பேசினதா தகவல் வந்திருக்கு. குறிப்பாக ஊழல்ல யார் ஈடுபட்டாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், அமைச்சராக இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், பதவியும் பறிக்கப்படும் அப்படின்ற விஷயத்த சிஎம் அவர்கள் பேசியிருக்காரு. ஸோ கடுமையாக எல்லாரும் எச்சரித்திருக்கார் அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. அதுபோக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ரீல்ஸ் எடுக்கிறோம் அப்படின்றதுக்காக அலப்பறை கொடுக்கறதும் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிக்டான வார்னிங்கையும் முதல்வர் கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. எப்படி பார்க்குறீங்க? நல்ல முயற்சி, நல்ல தொடக்கம். நடைமுறையில் எப்படி ஒத்து வருன்றது தான் கேள்வி. இப்போ பார்த்தீங்கன்னா, லஞ்சம் வாங்கினா தெரிவிப்பதற்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துருக்காங்க. கடந்த அரசுகள் அந்த முயற்சியை கூட எடுத்ததில்லை. ஏன்னா லஞ்சன்றது பார்ட் ஆஃப் லைஃப். இந்த முயற்சியை 91 தான் நான் அரசியலில் பார்க்குறேன். ஜெயலலிதா, கருணாநிதி மாறி மாறி வந்தவங்க, அதுக்கு பிறகு எடப்பாடி, அப்புறம் ஸ்டாலின், யாருமே இந்த முன்முயற்சியை எடுத்ததே இல்லை. ஏன்னா எப்படி பழகி போச்சு நம்ம உடம்புல எல்லாமே லஞ்சம் என்பது பார்ட் ஆஃப் அவர் லைஃப். கையொட்டி இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஒரு தாசில்தார் ஆஃபீஸுக்கு போனால் லஞ்சம், ஒரு ரேஷன் கடைக்கு போனால் லஞ்சம், ஒரு இபி ஆஃபீஸுக்கு போனால் லஞ்சம், ஒரு வாட்டர் ஆஃபீஸுக்கு போனால் லஞ்சம், வாட்டர் போர்டு ஆஃபீஸுக்கு போனால், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் லஞ்சம், எங்கே போனாலும் லஞ்சம் தான். உங்களுக்கு லஞ்சம் இல்லாமல் எதுவுமே இல்லை, பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு மாறிடுச்சு. அதை நாங்கள் உடைக்கணும்னு ஒருத்தர் ஆம் ஆத்மி கட்சி இதை தான் முயற்சி பண்ணாங்க. இது ரொம்ப உட்டோப்பியனாக இருக்கலாம், ரொம்ப பாப்புலிஸ்டிக்காக இருக்கலாம், பட் somehow there is an attempt. இப்போ ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கறத பார்த்து எள்ளி நகையாடுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. பட் அந்த உணர்வு, அது ஒரு ஊழலற்ற நிர்வாகத்தை கொடுக்கணுன்ற உணர்வு நியாயமானது. அமைச்சர்களே ஊழல் குற்றச்சாட்டுகளை சிக்கிறாங்கலாம் தகவல்கள் வருது. அதனால தான் சொல்லார், யார் வந்தாலும் நாங்கள் அமைச்சர் ஊழல் குற்றச்சாட்டில் யார் சிக்கினாலும் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னதான் தகவல் வருது. ஏன்னா இந்த கவர்மெண்ட்டுக்கிட்ட வெளிப்படைத்தன்மைன்றது இல்லை. எல்லாமே லீக் பண்ணி தான் கசிய விடப்படுகிற செய்திகளின் மூலமாக தான் கவர்மெண்ட் நடக்குது. ஒரு மெத்தட் இந்த மேட்னஸ்னால ஒரு செய்தி உண்மையாக போகுது, ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னா முதல்ல அதை லீக் பண்ணுவாங்க. இப்போ ஜூலை 10ஆம் தேதி விஜய் கரூருக்கு போகிறாருன்னா 1ஆம் தேதி அதை லீக் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு 3ஆம் தேதி ஃபார் அண்ட் அகெயின்ஸ்டாக செய்திகளை ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்புறம் அவங்க வர்ச்சுவல் வாரியர்ஸும் கவர்மெண்ட்டில் இருக்கிறதால இன்டெலிஜென்ஸும் சேர்ந்து சில விஷயங்களை பிளான் பண்ணுவாங்க. தேவைப்பட்டால் மாற்றம் செய்வாங்க, இல்லைனா அது அப்படியே லீக் ஆனது அப்படியே வரும். அதுமாதிரி 10ஆம் தேதி விஜய் போவாருன்னா 10ஆம் தேதி விஜய் போயிட்டு வந்துடுவார். அந்த மாதிரி முக்கியமான செய்திகள் எல்லாமே லீக் பண்ணப்பட்டு தான் இன்றைக்கி வருது. இது மாதிரி இப்போ இந்த செய்தியை கவர்மெண்ட் ப்ரெஸ் ரிலீஸ் கிடையாது. சீஃப் செக்ரட்டரி ப்ரெஸ்ஸை பார்த்து சொல்லலை, எந்த மந்திரியும் ப்ரெஸ்ஸை பார்த்து சொல்லலை, சீஃப் மினிஸ்டர் ப்ரெஸ்ஸை பார்க்குறதே கிடையாது. அதனால் அந்த கேள்விக்கே இடம் இல்லை. ஸோ இது உண்மையாக பொய்யான்னு எவனுக்கும் தெரியாது, எவ்வளோக்கும் தெரியாது. அப்படியே லீக் ஒரே மாதிரி மீடியாவில் வருது. முதலமைச்சர் பேசினார், முதலமைச்சர் எச்சரித்தார், யாராக இருந்தாலும் விட மாட்டேன்னார், எல்லாம் சரி. இப்போ இந்த கூட்டணி கட்சிகளை பண்ணால் என்ன பண்ணுவீங்க? 3 கூட்டணி கட்சி மந்திரி உள்ளே இருக்காங்க. அவங்க ஊழல் குற்றச்சாட்டில் மாட்டி ஏதோ எவிடன்ஸோட மாட்டுதுன்னா நீங்கள் அவங்கள என்ன பண்ணுவீங்க? தாவேக்க மந்திரியே மாட்டினாலும் ஒன்றும் பண்ண முடியாது சார். அடுத்தவங்க ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அது ஒன்று. அதாவது உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க இதுலேயே நீங்கள் மந்திரியை நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க, அவன் ரிசைன் பண்ணிட்டு போனால் என்ன பண்ணுவாங்க? ஆமாம், ரிசைன் பண்ணால் என்ன பண்ண முடியும்? கவர்மெண்ட் கொலாப்ஸ் ஆயிடும். கவர்மெண்ட் கொலாப்ஸ். ரெண்டாவது அங்கே இருக்கவங்க இப்போ சொன்ன மாதிரி கூட்டணி மந்திரிங்க யாராவது பண்ணாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? இப்போ கூட்டணி மந்திரிகளும் ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கிறதா பத்திரிகைகளில் செய்திகள் வருது. கூட்டணி மந்திரிகளுடைய சக தர்மிணிகள் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் உறுப்பினர்கள், பெட்டர் ஆஃப்ஸ் ஆஃப் த மினிஸ்டர்ஸ், அவர்கள் செய்கிறாங்கன்னா தெர் ஆர் ரிப்போர்ட்ஸ் ஆஃப்டர் ரிப்போர்ட்ஸ். அது உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது. ஒருவேளை அவங்க மாட்டுறாங்க கையங்களவுமானா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி அது வரைக்கும் நீ ஏன் போகிற? இவர் மந்திரிகளை மாட்டினாலே இவரால் ஒன்றும் எடுக்க முடியாது. வேர் இஸ் ஒரு மெஜாரிட்டி. பட் ஒரு அட்டம்ப்டை பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்றது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய $1 மில்லியன் கொஸ்டின். ஏன்னா கவர்மெண்ட்டே ஆல்ரெடி அண்டர் சீஜ், ஒரு ஷேக்கி கவர்மெண்ட்டு தான் இது. இன்னமும் மெஜாரிட்டி இருக்குது, ஃபுல் மெஜாரிட்டி, தனி மெஜாரிட்டி கிடையாது. ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்குது. இப்போ ஒரு ஸ்டாலினும் எடப்பாடியும் ஆண்ட மாதிரி ஆள முடியல. ஏன்னா 118 ஒரு ஓன் இல்லை உங்கள்கிட்ட. 11 சீட்டு துண்டு விழுது. இந்த 107க்கும் 106 தான் ஸ்பீக்கரோட சேர்த்தா.
அஃப்கோர்ஸ் கான்ஃபிடன்ஸ் மோஷனில் கவர்மெண்ட்டு டை ஆகுதுன்னா ஸ்பீக்கர் கேன் ஓட் அண்ட் சேவ் த கவர்மெண்ட். அதுக்கு வாய்ப்பு வராது. அப்படி பார்க்கும்போது 106 and 118 12 சீட்டு துண்டு விழுது. அந்த கேப்பை நேரோ டவுன் பண்ணணும். எலெக்ஷனுக்கு வந்து ஸ்டே வாங்குறாங்க, அது எங்கே போய் முடியும்னு தெரியல. ஸோ ஒரு அன்சர்டனிட்டி ஓவர் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் அது நீடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஊழல் ஒழிப்பு என்பது எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும் என்பது இட்ஸ் அ வெரி பிக் கொஸ்டின் மார்க். இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சார், இப்போ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி 2 மாதத்துக்கு மேலே ஆயாச்சு. இப்போ ஸ்பெசிஃபிக்காக அமைச்சரவை கூட்டத்தில் முதல்வர் இதை பேச வேண்டிய தேவை என்ன? இப்படி புரிஞ்சுக்கலாமா? இப்போ மெதுவாக ஊழல் மாதிரியான விஷயங்கள் தலை தூக்க ஆரம்பிக்குது, அமைச்சர்களோட செயல்பாடும் கவர்மெண்ட்டுக்கு லைட்டாக பிரச்சனை கொடுக்க ஆரம்பிக்குது. ஸோ அதை முளையிலேயே கிளணும்னு பார்க்குறாரு முதல்வர். அது மட்டும் இருக்க வாய்ப்பு இல்லை, அது மட்டுமே வாய்ப்பு. அதுவும் இருக்கலாம், நான் மறுக்கல. முள்ள ஊழல் தலை தூக்குது, அதனால் வந்து அதை முளையிலே கிள்ளி எறியணும்னு பார்க்கலாம். பட் தட்ஸ் அ வெரி பிக் சப்ஜெக்ட். அது எப்படி நீங்கள் அவ்வளோ தூரம் கிள்ளி எறிவீங்க? தட் டு வென் யூ ஆர் லீடிங் அ மைனாரிட்டி கவர்மெண்ட். ஆல்மோஸ்ட் யூ டோன்ட் ஹேவ் மெஜாரிட்டி. இட்ஸ் அ ஷேக்கி கவர்மெண்ட் இது. இது ஒரு பக்கம். நான் இன்னொன்று கேட்குறேன், இந்த விஜயபாஸ்கர்லாம் எப்படி உள்ள சேர்த்தீங்க? இன் வாட் கெப்பாசிட்டி, வாட் மாரல் அத்தாரிட்டி த கவர்மெண்ட் ஹேஸ் டு டாக் அபவுட் இட்? who are facing heinous charges, not only corruption charges, heinous charges like குட்கா கேஸ். இப்போ அவங்களெல்லாம் உள்ளே சேர்க்கறதன் மூலமாக ஊழலை ஒழிப்புன்னு ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா how will it help the government? இப்போ இவங்கெல்லாம் வந்து அக்மார் முத்திரை குத்தப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள். அவங்க வந்து உங்களுக்கு விழா எடுக்கிறாங்க, நீங்கள் அவங்கள மேடையில் அவங்கள கட்டி பிடிச்சிக்கிறீங்க, உங்கள் கட்சியில் அட்மிட் பண்ணுறீங்க. இப்போ எலெக்ஷன் வந்துன்னா அவங்க தான் நிற்க போகிறாங்க. இப்போ இத்தகைய சக்திகளை உள்ளே வச்சுக்கிட்டு ஊழல் ஒழிப்புன்றது அது எப்படி சாத்தியப்படும்? அந்த பேசிக் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஒரு அருமையான வாய்ப்பை அவர் இழந்தார். இட் இஸ் 107 இருந்தபோது. இன்ஃபேக்ட் நீங்கள் தான் சொன்னீங்க, அதை எனக்கு நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன். இந்த கவர்மெண்ட் கேம் அப் அண்ட் ஸ்ட்ரகிளிங் ஃபார் மெஜாரிட்டி. நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நீங்கள் டேபிள் டாக்கில் சொன்னீங்க, நாட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா. யூ டோல் மீ தட் இட் வாஸ் வெரி கேட்சி டு மீ. ரொம்ப எனக்கு இது இன்ஸ்பைரிங்காக இருந்தது. நீங்கள் சொன்னீங்க 107ன்றது வந்து இட்ஸ் அ வெரி குட் நம்பர். நாங்கள் ஆள் பிடிக்க மாட்டோம், இது எங்களோட பாலிசிஸ், எங்களோட லைன் ஆஃப் ஆக்ஷன், இது எங்களுடைய ஸ்கீம் ஆஃப் திங்ஸ், இது எங்களுடைய செயல் திட்டம், இது இந்த கவர்மெண்ட்டோட செயல் திட்டம். இதெல்லாம் நாங்கள் செய்யப்போம். யாராவது ஆதரிக்கிறீங்கன்னா தாராளமாக ஆதரிக்கலாம். யாருக்காவது பிடிக்கல எங்களை கவுக்கணுன்னா கவுத்துருங்க, நாங்கள் எதிர்கட்சியில் உட்காந்துப்போம், இல்லை எலெக்ஷன் கூட ஃபேஸ் பண்ணலாம். ஆனால் நாங்கள் இம்மாரலாக ஒருத்தரை கூட நாங்கள் போய் கேட்ச் பண்ண மாட்டோம். அதாவது 2/3 உடச்சி சேர்க்குறதோ அல்லது வந்து புஷ் பண்ணி ரெசிக்னேஷன் பண்ண வைக்கிறதோ, தட்ஸ் ஆல்சோ இன்னவே லீகலி அண்ட் கான்ஸ்டியூஷனலி இல்லாட்டியும் வந்து அதுவும் வந்து ஒரு விதமான ஹார்ஸ் ட்ரேடிங்ன்ற விமர்சனம் தவிர்க்க முடியாது. ஸோ அதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம். 107ன்றது இன்ஃபேக்ட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மேண்டேட்டு. அப்படி ஒரு பாலிசி அவர் எடுத்திருந்தார்னா 2 திராவிட கட்சிகளும் நடுங்கி இருப்பாங்க. ஏன்னா வந்து 20 கோடி 30 50 கோடி செலவு பண்ணி ஜெயிச்சு வந்திருக்கான். அடுத்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தருக்கும் தில்லு கிடையாது. ரொம்ப காசு கம்மியாக செலவு பண்ணி வந்தது தாவேக்கால தான். சிலர் பண்ணியிருக்காங்க, மெஜாரிட்டி ஆஃப் தம் பண்ணலை. அப்போ எலெக்ஷனை பார்த்து பயப்படுவாங்க. இந்த கவர்மெண்ட்டை கவுக்கிற தைரியம் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ, குறிப்பாக திமுகவுக்கு சத்தியமாக வராது. அட்லீஸ்ட் அண்ட் ஹியர் த கவர்மெண்ட் வில் பி சேஃப். அது ஒரு புது கிளைமேட்டை உருவாக்கும். ஐ எம் ரன்னிங் அ மைனாரிட்டி கவர்மெண்ட். விருப்பப்பட்டு யாராவது சப்போர்ட் பண்ணலாம், மினிஸ்ட்ரியில் இடம் இருந்தாலும் ஓகே. பட் வி வில் ஹேவ் எ ரூத்லெஸ் பாலிசி ஃப்ரேம் ஒர்க். நாங்கள் இதெல்லாம் செய்ய போகிறோம், இது நாங்கள் வந்து சமூகத்தோட கை குலுக்கிக்கிட்டு வந்திருக்கோம், இதெல்லாம் நாங்கள் செய்ய போகிறோன்ட்டு. இதை நாங்கள் செய்வோம். எங்களால் முடியலன்னா கஷ்டப்பட்டு செய்ய பார்ப்போம், அதுவும் முடியலன்னா ஒதுக்கிடுவோம். ஆனால் ஆள் பிடிக்கிற வேலையை செய்ய மாட்டோம்னு ஒரு பிரின்சிபிள்டு ஸ்டாண்ட் எடுத்து சொல்லியிருந்தால் இன்றைக்கி எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது. பிகாஸ் எவ்ரி ஒன் இஸ் அஃப்ரைட் அண்ட் ராட்டில்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ். நீங்கள் என்ன பண்ணீங்க, டே 1 அந்த அமமுக எம்எல்ஏ போய் தூக்குனீங்க. முதல் நாளில் ஆரம்பித்த பிரச்சனை. அதுக்கப்புறம் 25 பேரை நீங்கள் பிளான் பண்ணீங்க ஏடிஎம்கேல. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியுது 2/3 வேணும்னு. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்க ஐயுஎம்எலோட காங்கிரஸோடலாம் கூட்டணி வைக்கிறாங்கல்ல, அதுவே ஒரு காம்ப்ரமைஸ் தான். நீங்கள் சொல்கிறீங்க அது கல்லாப்பட்டி கூட்டணின்னு, அந்த கட்சிகளோட நீங்கள் சேர்றதே காம்ப்ரமைஸ் தான். இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, நான் அவ்வளோ டீப்பாக மாறலாவும் போக விரும்பலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாது. அவங்க டிஎம்கேவோட அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது, அவங்க வெளியில் வராங்க. நான் அந்த இடத்துல வேறுபடுறேன்.
அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியில் நின்று ஜெயிச்சுட்டு இன்னொரு கட்சிக்கு போகிறதுன்றது வந்து தப்பு தான். பட் கட்சியாக முடிவு பண்ணுதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வந்து அவங்க இந்த ஆப்ஷன் இல்லைன்னா பிரசிடென்ட் ரூல் வந்துடும் நினைக்கும் போது அவங்க வராங்க. அவங்கள வச்சே நீங்கள் ஆட்சி ரன் பண்ணியிருக்கலாம். அதை மீறி எதுக்கு ஆள் பிடிக்கிற வேலைக்கு போனீங்க? நான் அவங்க வராங்கன்றதை புரிஞ்சுக்கிறேன் சார். பட் தாவேக்காவோட ஸ்டாண்ட் என்ன? இது கல்லாப்பட்டி கூட்டணி. அப்ப இது எல்லாமே கரப்ட் பார்ட்டி. எலெக்ஷன் திமுகவோட அதிமுகவோட டிராவல் பண்ண கரப்ட் பார்ட்டிஸ் நீங்க எப்படி சேர்த்து கவர்மெண்ட் ஃபார்ம்? அது ரொம்ப என்ன டிஃபரன்ஸ் இல்லை. அது எக்ஸ்ட்ரீம் யூட்டோப்பியனா போயிடும். அது வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னா அந்த இடத்துல நான் வேறுபடுறேன். இன்னொன்று அவங்கள நீங்க வந்து காசு கொடுத்து கூப்பிட்டீங்கன்னு நான் சொல்லலை. இப்போ லெஃப்டெல்லாம் வெளியில இருந்தால் சப்போர்ட் பண்றாங்க. காங்கிரஸ் அடுத்த நாளே வராங்க. அந்த நம்பர்ஸை வச்சே மேனேஜ் பண்ணியிருக்கலாம். இந்த ஏடிஎம்கே உடைக்கிறதுன்றது, இந்த ஒரு எம்எல்ஏ முதல்ல அமமுக எம்எல்ஏ தூக்குறது, இதெல்லாம் வந்து அன்பார்டனபிள். ஸ்டாலினை போய் பார்க்குறீங்கன்னா எடப்பாடியை போய் பார்த்துருக்கணும். அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர். இட் வாஸ் அ குட் கெஸ்டர். 5 years ரூல் பண்ண ஒரு சீஃப் மினிஸ்டரை போய் பார்க்குறதுன்றது இட்ஸ் அ பொலிட்டிக்கல் டீசன்சி. அது நல்லது. அது டெல்லியில் இருக்கும் பதவியிலேருந்து இறங்கின பிரதம மந்திரியை புது பிரதமர் போய் பார்ப்பார். அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்க, ரொம்ப நல்லது, மகிழ்ச்சி. நீங்கள் எடப்பாடியை பார்க்காம அந்த ஸ்பிளிண்டர் குரூப்பை போய் பார்க்குறீங்க. நீங்கள் சொல்கிற இந்த கூட்டணி கட்சிகள் இருக்கு இல்லையா, இவங்கள கூட முதல்ல சேர்க்காமல் இருந்திருக்கலாம். அவர் போய் கவர்னரை பார்க்கும்போது 107+5 தானே கவர்னர் ஒத்துக்க மாட்டேன்ட்டார். நீ தனியாக 107 வந்தால் நான் ஒன்று தான் கூப்பிட்டு பண்ணார் கவர்னர். ஏன்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தான் கூப்பிட்டான். ஆனால் நீ கூட்டணியோட வரேன்னா 118 இருக்கணும். கரெக்ட். அந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணீங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், காங்கிரஸோட ஆதரவு எனக்கு ஓகே, பட் நான் அது காங்கிரஸோட ஆதரவுனாலும் வேறு சில விஷயங்களை பேசி தீர்க்க வேண்டியிருக்குது. ஏன்னா கல்லாப்பட்டி கூட்டணி நான் சொல்லியிருக்கேன். அதனால் வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க்கு கீழே வந்தால் தான் காங்கிரஸ் ஆதரவு. எனக்கு வேணாம். இல்லாட்டி இந்த 107 வச்சு நான் முடிஞ்ச வரைக்கும் ரூல் பண்ணுறேன், இல்லை வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா இவங்கெல்லாம் ஒழுங்காக இருந்திருப்பாங்க. அவங்கள சேர்த்துக்குவாங்க. பட் உங்கள் கண்டிஷன்ஸில் சேர்த்துருக்கணும். முதல்ல நீங்கள் மட்டும் உங்கள் கவர்மெண்ட் மட்டும் பதவி ஏற்றுட்டு அதுக்கு பிறகு இந்த பார்ட்டிஸை காங்கிரஸ், ஐயுஎம்எல், விசிகே இவங்களோட பேசும்பொழுது வந்து உங்கள் லெவரேஜ் உங்கள் கையில் இருந்திருக்கணும். இதுதாங்க பாலிசி, இதுதாங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம், இதுதாங்க நான் செய்ய போகிறேன், இதில் உடன்பட்டு என்னோட ஆதரவுக்கு கொடுத்தீங்கன்னா நான் ஏற்றுக்கிறேங்க, ஆனால் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் நான் ஏற்றுக்க மாட்டேங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு உங்கள் கையில் அந்த ஹோல்டு இருந்திருக்கும். விட்டுட்டீங்க. அதோட அடுத்த கட்டம் போய் வந்து எடப்பாடியை பார்க்காம சிவி சமூகத்தை பார்க்குறீங்க. அங்கேயும் ஃபெயிலியர் ஆகும்போது 4 பேர் ரிசைன் பண்ணுறான். இப்போ எங்கே வந்து நிற்குது கடைசியாக? விஜயபாஸ்கரை சேர்த்துக்கிறதுல வந்து நிற்குது. நோ ஆரிஜினே இப்படின்னும் போது நீங்கள் ஊழல் எங்கேருந்து ஒழிக்கிறது? இது ரொம்ப உட்டோப்பியன் தான். இது பாப்புலிஸ்டிக்கு. வாட்ஸ்அப் நம்பரை போட்டு தினமலரில் பெருசாக போட்டான். கவர்மெண்ட் சர்வே ஆகிறதே வந்து யாரால? அப்புறம் எங்கேருந்து ஊழல் ஒழிக்கிறது? ஊழலை பற்றின புரிதல் என்ன, அதை சொல்லுங்கள். ஊழல்ன்றது வெறும் காசு பணம் மட்டும் கிடையாது. பிடிச்சவனை வேலையில் வைக்கிறது, பிடிச்ச பாலிசிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அது எல்லாமே ஊழல் தானே. கொஞ்ச நாளைக்கு இது ரசிப்பாங்க மக்கள். முதல்வன் படத்தில் வர மாதிரி நாட்டை ரன் பண்ண முடியாது. அது உட்டோப்பியன் கான்செப்ட். இப்போ ஒரு விஷயம், இப்போ தாவேக்கா நண்பர்கள் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் தலைவர் வந்ததுக்கப்புறம் ஊழல்லாம் ஒழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்கிட்ட கேட்கும்போது இல்லை அப்படிலாம் ஃபுல்லாலாம் ஒழிக்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன். ஆனால் எனக்கு என்ன தெரியணும்னு ஆசைப்பட்றேன்னா, ஊழல் கம்மியாக இருக்குன்றத குவான்டிஃபை பண்ண முடியுமா? இவ்வளோ கம்மியாக இருக்குன்றதை குவான்டிஃபை பண்ணுறதா வழி இருக்கா? ரொம்ப கஷ்டம். ஒரு தனிநபருக்கு வந்து இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ நாங்கள் ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸ் போகிறீங்க. ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போய் நீங்கள் ஒரு லைசன்ஸ் வாங்குறீங்க, இல்லை லைசன்ஸ் ரெனியூவலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு லைசன்ஸ் இல்லை, எனக்கு வண்டிலாம் ஓட்ட தெரியாது, சைக்கிள் தான் ஓட்ட தெரியும். நீங்கள் போகிற எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும் உங்களுக்கு வந்து, வெதர் இட் இஸ் 2 வீலர் ஆர் 4 வீலர். எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணாமல் உங்களுக்கு லைசன்ஸ் கிடைக்குதா? அதில் ரெனியூவல் கிடைக்குதா? இல்லையே. அதுலேருந்து ஆரம்பிங்க நீங்கள். அந்த ஷேர் எங்கே வரைக்கும் போகுது? எல்லா கவர்மெண்ட்லேயும். இந்த கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட்டுன்னு இல்லை. அப்போ கீழே வந்து நீங்கள் வந்து ஒரு அறுவை சிகிச்சை தேவைப்படுதுன்னா அது ஒரு நாள் 2 நாள் ஊழலை ஒழிச்சிட்டோன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? அந்த மக்களை ஏமாத்துற மாதிரி இல்லை. இப்போ ரசிப்பாங்க மக்கள். ஏன்னா புது கவர்மெண்ட் வந்துருக்குது. இவங்க 2 பேர் மேலே இருக்க வெறுப்பு இன்னமும் குறையில. இவங்களும் இந்த கவர்மெண்ட் மேலே வெறுப்பு வர மாதிரி எதுவும் செய்யாமல் இந்த கவர்மெண்ட் மேலே மக்களுக்கு இருக்க ஆதரவு கூடுற மாதிரி வாயில் வந்தெல்லாம் பேசின்னு இருக்காங்க. திமுகவோட அரசியல் தற்கொலை அரசியல். கவுந்துரும் பேசும்போது மக்கள் காரி துப்புறாங்க. ஓட்டு போட்ட மை கூட இன்னும் முழுசாக காயில. அப்போ இதில் வண்டி ஓடுது, கொஞ்ச நாளைக்கு ஓடும். அப்போ இன்னொன்று கேட்கட்டுமா சார்? இப்போ நம்ம ஒரு விஷயம் பேசணும் இல்லையா? முதல்வர் நினைத்தாலும் ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் எடுக்க முடியாது. தாவேக்கா மினிஸ்டர்ஸ் எல்லாம் அவங்க பதவியை பறிச்சா நாளைக்கு அவங்க பழி வாங்குறன்ற பேரில் வேற கட்சியில் பேச ஆமாம், ரிசைன்மெண்ட் போயிடுவோம். உங்க கட்சிக்காரங்களே ஒன்றும் பண்ண முடியாதுன்னா கூட்டணி கட்சியை இன்னும் எதுவும் பண்ண முடியாது. அப்போ இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு கையில் ஒரு லெவரேஜ் இருக்குது, நம்மளை யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு.
அப்போ அது அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கும்னு எடுத்துக்கலாமா? அவங்கள எதுவும் பண்ண முடியாதுன்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் நிறைய விஷயங்கள் பண்ணலாமே. அவங்க நல்லது பண்ணலாங்க. நான் அது ரைட்டு, பட் நான் சொல்கிறேன், நான் என்ன சொல்கிறேன், சரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் பியூரிட்டனிக்கல் லாங்குவேஜில் பேச வேண்டான்றான். ப்ராக்டிக்கலாக பேசும், ஓப்பனாக சொல்கிறான். 10% கமிஷன் எல்லாருமே கொடுக்குதுங்க, சர்வீஸ் சார்ஜ்ன்றோம். 20% தாண்டுது, 30%, 40%ன்னு போகும்போது தான் சிக்கல் வந்து மாட்டேன். எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு போகும்போது தான் மாட்டேன். 10%ன்றது நார்மலைஸ்ன்னு ஆகிப்போச்சுருந்தோம் த்ரூ அவுட் த குளோப். பட் அது எக்ஸ்ட்ரீமாக போய் 30-40ன்னு போகும்போது, புது கவர்மெண்ட் வரும்போது ஊழலை ஒழிப்பும்போது ஒரு கேட்சியாக இருக்குது. எப்படி ஒழிப்போம் ஊழல் ஒழிஞ்சிச்சுன்னு அவர் பேசுகிறாரு. முதல்ல எப்படி சார் ஒழியும்? இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறேன் சார். நான் என்னோட பாயிண்ட் என்னன்னா, முதல்வர் அவர்கள் கையில் பவர் இல்லைன்றேன். உங்களுக்கு ஒரு அமைச்சரை மாற்ற முடியாதுனாலே உங்கள் கையில் பவர் இல்லை. அமைச்சருக்கும் அது தெரியும், என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. தட்ஸ் அ ஃபேக்ட், ஐ அக்ரி. ஏன்னா மெஜாரிட்டி இல்லை, ரைட். இன்னொன்று ஃப்ரஸ்ட்ரேஷன் அதிகமாகுதுன்னா, இந்த மந்திரிங்களை நீங்கள் தூக்குறீங்கன்னா நாளைக்கு அவன் என்ன வேணா பண்ணுவோம். ரிசர்மெண்ட் போகிறதுக்கு நீங்கள் பின்னாலேருந்து போச்சிக்கு ஆள் இருக்குது. 100% பண்ணுவாங்க. அது போச்சிக்கு ஆள் இருக்குது. ரெண்டு பக்கமும் திமுக அண்ணா திமுக இவங்க மேலே வந்து அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க. ஏன்னா இவங்க ஏடிஎம்கே உடைச்சிருக்காங்க, டிஎம்கேவோட இவங்களுக்கு நேரடி பகை வந்துருச்சு. அண்ட் தே காட் மணி பேக்ஸ், ஃபுல் ஆஃப் மணி பேக்ஸ். தே காட் ஷீட்ஸ் ஆஃப் மணி, மவுண்டன்ஸ் ஆஃப் மணி ரெண்டு பேர்கிட்டையும், எஸ்பெஷலி டிஎம்கே. சாதாரணமாக ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டை சொல்லி ரிசர்மெண்ட் போனால் பணத்துக்கு ஆள் இருக்கான். தீஸ் திங்ஸ் ஆர் பாசிபிள். அப்போ ஊழலை ஒழிப்புன்றதுலாம் வந்து இது மீனிங் என்னென்னா, ரொம்ப வாங்காதீங்க, மாற்ற மாதிரி வாங்காதீங்க, அவ்வளோதான். இப்போ நான் சொன்ன இந்த ஆர்குமெண்ட் நான் ஏன் சொல்கிறேன்னா, சில வாரங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், அமைச்சர் சரத்குமார் அவர்கள் ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சியில் மாட்டுறாரு. இந்த ஃபோன் மேலே ஒரு டேப்லெட்டை நான் க்ரஷ் பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகுது. அப்போ சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, சரத்குமார் அவர்களோட பதவி பறிக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பாயிண்ட்ல ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது. அப்போவே நான் யோசிச்சு பார்த்தது என்னென்னா, அவரோட பதவியை பறிச்சா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்ற சினாரியோவை யோசிச்சு பார்த்தேன். அப்போ எனக்கு தோணுச்சு, அவரோட பதவியை பறிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அவர் அந்த சைடு போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. அது போக அந்த டைமில் பார்த்தோம்னா, அப்போ சில நியூஸ்லாம் இதே மாதிரி கசிஞ்சது. தாவேகா கட்சியை பொறுத்தளவில் இன்டர்னலாக அவங்க ஒரு விசாரணை நடத்துகிறாங்க, சரத்குமார் அவர்களை கூப்பிட்டு விசாரிச்சாங்க, தப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சா அவரை பதவியிலேருந்து தூக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் வந்தது. கடைசியில் அஃப்கோர்ஸ் அவரை பதவியிலேருந்துலாம் தூக்கல. ஸோ அப்போ தப்பு இல்லை அப்படின்றத மறைமுகமாக அவங்க சொல்ல முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த ஒரு சிக்கல் இருக்குது. பெரிய ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ஸ்கோப் இல்லை. அப்சல்யூட்லி, பிகாஸ் யூ டோன்ட் ஹேவ் 108. ரைட். வென் யூ டோன்ட் ஹேவ் 108, நீங்கள் நிறைய புல்ஸ் அண்ட் ப்ரெஷர்ஸ்க்கு தான் வந்து ஆளாகணும். வெளியிலேருந்து வரக்கூடிய புல்ஸ் அண்ட் ப்ரெஷர், கூட்டணி கட்சிகளால் வர இம்சை மட்டும் இல்லை, விதின் த பார்ட்டியை ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஏன்னா அவங்க தேர் வெயிட்டிங் இன் த விங்ஸ். உங்கள் எதிரிகள் வந்து தேர் ஹண்டிங் டாக்ஸாக வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்த நேரமும் பாஞ்சு கொதறதுக்கு தயாராக இருக்காங்க. தேர் வெயிட்டிங் டு கோ ஃபார் அ கில். அது இதெல்லாம் வந்து ஹியூஜ் மணி இன்வால்வ்டு. அப்போ இன்னொன்று, இது மட்டுமே ஊழல் ஒழிப்பு மட்டுமே நிர்வாகத்துக்கான அடையாளம் கிடையாது. இட்ஸ் ஒன் பார்ட் ஆஃப் இட். டெலிவரி என்ன? சொன்னதில் எதை செஞ்சீங்க, எதை செய்ய போகிறீங்க, எப்போ செய்ய போகிறீங்க? மேஜர் போல் ப்ராமிசஸ் எடுத்துக்கோங்க. என்ன? விமன் ரிலேட்டட் எல்லாமே 2500 ரூபாய் எப்போ கொடுக்க போகிறீங்க? எல்லா பெண்களுக்கும் எல்லா அரசு பேருந்துகள்லையும் இலவச பயணம். நீங்கள் ஆனால் அதெல்லாம் 2 மாதத்தில் இருங்க. ஏன்னா திமுகவுக்கு 2 வருஷம் ஆச்சு. பரவாயில்ல, நீங்கள் எப்போ செய்ய போகிறீங்க? ரோட் மேப் பண்ண. 3வது என்ன சொன்னீங்க? 6 சிலிண்டர் நீங்கள் வருஷத்துக்கு. இதெல்லாம் எப்போ செய்ய போகிறீங்க? எப்போ செய்யணுன்றது ஒரு ஐடியாவாவது இருக்கா? திமுக 2 வருஷம் பொறுத்து பண்ணாங்கன்னா நீங்களும் அதே பண்ணணுமா? அப்புறம் அவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? நிறைவேற்ற முடியாத பாலிசிஸ் தான். வேலை வந்து இப்போ பழைய ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை பற்றி ப்ராமிசஸ் பண்ணீங்க, ஒன்றுமே நடக்கலை, அப்படியே கிடக்குது. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு முதல்ல கேட்டார். எவ்வளோ நாள்? இப்போ இதே உங்கள் கூட சேர்ந்து ஜெயிச்ச 2 ஸ்டேட், நீங்கள் சொன்ன 2 ப்ராமிசஸை வெவ்வேறு ப்ராமிசஸ், ஆனால் 2 ஒரே ஸ்டேட்டில் இல்லை. ஒரு ப்ராமிஸ் ஒரு ஸ்டேட்டில், இன்னொரு ப்ராமிஸ் இன்னொரு ஸ்டேட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டான். வெஸ்ட் பெங்காலில் 3000 ரூபாய் பெண்களுக்கு பிஜேபி கவர்மெண்ட் கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்து செகண்ட் மந்த்து கொடுத்துருவோம். இப்போ கேரளாவில் ஸ்பெசிஃபிக் பஸ்ஸஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. அஃப்கோர்ஸ் அதில் பெரிய பிரச்சனையில் அவங்க மாட்டியிருக்காங்க. நீங்கள் 2மே சேர்த்து கொடுத்த ப்ராமிஸ் கொடுத்த ஒரே ஸ்டேட்டு தமிழ்நாடு. எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க? இதோட இன்னொரு பாயிண்ட் நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இந்த பெண்களுக்கான 1000 ரூபாய் நான் டே 1லேருந்து அதை எதிர்த்து தான் பேசிகிட்டு இருக்கேன். அது வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது. இன்றைக்கி மகாராஷ்டிரா சுச்சுவேஷன் எடுத்துக்கோங்க. லேட்டஸ்ட் மகாராஷ்டிரா டெவலப்மெண்ட் என்னென்னா, 2024 வந்து மகாராஷ்டிராவில் வந்து அந்த லட்கி பெஹன் ஸ்கீம் வந்து 2500 ரூபாய் என்னமோ 1500 ரூபாய் 2500 ரூபாய் மாற்றினாங்க. பிஜேபி
கவர்மெண்ட் வந்தோடனே காங்கிரஸ் 3000 இவன் 1500 2000னா பிஜேபி வந்தோடனே இப்போ 2500 கொடுக்குறாங்க. நடுப்புற நிறுத்தினாங்க. 2024 அக்டோபரில் வந்தவங்க பிப்ரவரியில் ஆரம்பித்து ஜூலையில் நிறுத்தினாங்க. அப்புறம் மறுபடியும் ஆரம்பித்தாங்க, மறுபடியும் நிறுத்தினாங்க, இப்போ மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. பெனிஃபிஷியரை குறைச்சாங்க. இப்போ என்ன கதை தெரியுமா? 92 லட்சம் பெண்கள் வந்து அதிலேருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். 92 lakh women, 92 lakhs of women removed from the scheme. இல்லை, அங்கே 21லேருந்து 65 வயசு வரைக்கும். அதில் அதுவே முட்டாள்தனம். அது இப்போ 66 வயசுனா கொடுக்க மாட்டேன் நீ பட்ட போட்டு. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு தான் கொடுக்கணும். இது எவ்வளோ முட்டாள்தனமான ஒரு கவர்மெண்ட்டுன்னா 65 வயசுக்கு மேலே கிடையாதான். 65 வயசுக்கு மேலே தான் நீ கொடுக்கணும். இல்லை, ஆனால் மினிமம் ஏஜ் ஃபிக்ஸ் பண்ணலாம், ஆனால் மேக்ஸிமம் ஏஜ் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இப்போ 80 வயசில் ஒரு லேடி இருக்காங்கன்னா அவங்க அந்த அம்மா எங்கே போவாங்க, என்ன பண்ணுவாங்க? இப்போ அவங்களுக்கு நீ 65 வயசுல 66 வயசுக்கு நிறுத்துற. நீ பணம் இல்லை. எல்லா 13-14 ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் இன்னைக்கு இந்தியாவில் திண்டாடிட்டு திவால் ஆகிட்டு இருக்குது. திரும்ப ஆர்பிஐயோட அந்த லாஸ்ட் இயர் கொடுத்த அந்த வார்னிங், சிவியர் வார்னிங், ஸ்ட்ரிக்ட் வார்னிங், ஸ்டர்ன் வார்னிங் ஒருத்தனும் கேட்கல. ஒரு ஸ்டேட்டும் கேட்கல. பிஜேபி ஸ்டேட்டு கேட்கல, டிஎம்கே கவர்மெண்ட்டு கேட்கல, மம்தா பானர்ஜி கவர்மெண்ட்டு கேட்கல, யாருமே கேட்கல. அதாவது சஸ்டைனே பண்ண முடியாத ஃப்ரீ பைஸ். ஹெல்த்துக்கும் எஜுகேஷனுக்கும் கொடுக்கறத தவிர மற்றபடி கேஷ் டோல்ஸ் இந்த மாதிரி கொடுப்பது என்பது வந்து அன்சஸ்டைனபிள். அதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, பொலிட்டிக்கலாக வந்து சில நேரங்களில் சிக்கலை ஏற்படுத்துது. இப்போ ஃப்ரீ பீஸ் பொறுத்தளவில் 1 லோ கொடுத்தா எல்லாத்தையும் கொடுக்கணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 1 கோடி பெண்களுக்கு கொடுக்கலன்னா அந்த பெண்கள் ஓட்டும் போட மாட்டாங்க. அடுத்தது ஆனால் வாங்குறவன் எல்லாரும் போட மாட்டான். இப்போ ஸ்டாலினுக்கு தானே நடந்தது. திமுகவுக்கும் அந்த சிக்கலை அதுதான் நடந்தது. கொடுக்காதவங்களும் போடல, வாங்கினவங்களும் எல்லாரும் போடல, போட்டாங்க. கரெக்ட். அவர் என்ன சொன்னார் ஸ்டாலின் அவர்கள் 2021 அனைத்து மகளிருக்கும்னாரு. இது 21 அவர் கொடுத்த போல் ப்ராமிஸ். மே மாதம் ஜெயிச்சு வரார். 23 செப்டம்பரில் தான் இந்த ஸ்கீமை அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறார். 27 மாதம் பொறுத்து. அப்போ அவர் என்ன பண்ணார்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தகுதின்னு ஒன்று வச்சார். என்ன தகுதி? ஏதேதோ தகுதி. கடைசியில் என்ன, அந்த ஸ்கீம் வந்து 1,95,00,000 பெண்களுக்கு. எல்லா இலவசங்களுமே ரேஷன் கார்டு, அரிசி கார்டுக்கு தான், சக்கரை கார்டு கிடையாது. 1.95 crore விமனில் 1 கோடி பெண்களுக்கு தான் போச்சு. அதுக்கு பிறகு எலெக்ஷனுக்கு ஒரு 9 மாதம் 8 மாதம் முன்னால் கூட ஒரு 30 லட்சம் பெண்கள். ஸோ 1.30 crore விமன் தான். மீதி கிட்டத்தட்ட வந்து 1 crore விமன் லெஃப்ட் அவுட். நியர்லி 1 crore லெஃப்ட் அவுட். அவங்களுக்கு எதாவது திரும்புவாங்க. அவன் திரும்பிட்டான். அந்த 1 crore என் மாதம் திரும்பிட்டான். இந்த 1.3 crore வாங்கினவன்ல ஆன்டி டிஎம்கே பிளட் இருக்கக்கூடிய விமன் அவன் சத்தியமாக அவங்க போடணுமா? இதுதான் இதில் இருக்க சிக்கல். யூனிவர்சலாக தான் கொடுக்கணும் எனி ஃப்ரீ பைஸ். பொலிட்டிக்கலாகவும் சிக்கல் இருக்குது. இல்லை, பொலிட்டிக்கலாகவும் சிக்கல். இப்போ விஜயால் வந்து இல்லைங்க, நீங்கள் இந்த ஸ்கீமை பற்றிலாம் பேசாமல் ஊழலை ஒழிப்போம் 24 மணி நேரம் ஊழலை ஒழிப்போன்னு சொல்லிட்டு ஒரு வண்டியை கவர்மெண்ட் ஓட்ட முடியாது. ஊழலை ஒழிப்புன்றது நிர்வாகத்தோட ஒரு பகுதி. பாசிட்டிவிட்டி என்ன? இது இன்ஃபேக்ட் ஊழலை ஒழிப்புன்றது இட்ஸ் அ நெகட்டிவ் அச்சீவ்மெண்ட். அப்படி தான் அதை பார்க்கணும். பை இட் செல்ஃப் இட்ஸ் நாட் அ பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் கொடுத்த ப்ராமிசஸ் என்ன, எதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க? ஊழலை மெஷர் பண்ணுறதும் கஷ்டம். அது இப்போ கேட்டிங்க நீங்கள் அந்த கேள்வி. ஊழலுக்கான மெஷர்மெண்ட் என்னன்னு கேட்டிங்க. இண்டிவிஜுவல் மெஷர்மெண்ட்டு தான். அது கூட உங்கள் தாசில்தார் கொஞ்சம் பயந்த சுபாவாக அவர் வாங்காமல் இருப்பார். 3 மாதத்தில் அவரே தைரியசாலி ஆகலாம். ரொம்ப சப்ஜெக்டிவாகவும் இருக்கும். அது சப்ஜெக்டிவ். அது அப்சல்யூட்லி. ஊழலுக்கான அளவுகோல் என்ன? சரி, ஊழலை ஒழிப்புன்ட்டு ஒரு கவர்மெண்ட் வந்து ரொம்ப நாள் இருக்க முடியாது. அச்சீவ்மெண்ட் என்ன? ஜாப் எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோ ஜென்ரேட் பண்ணீங்க? லா அண்ட் ஆர்டர் எவ்வளோ தூரம் உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருந்தது? எவ்வளோ தூரம் கவர்மெண்ட் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருந்தது? ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து பேசிக் அம்யூனிட்டிஸில் பேசிக் சர்வீசஸ் ஆஃப் த கவர்மெண்ட்டில் கரப்ஷன் இல்லாமல் இருக்குதா? அதை என்ஷூர் பண்ணாலே போதுமேங்க. பிடிஎஸ் ஒழுங்காக சப்ளை போதும். உங்களுக்கு வந்து ரேஷன் கார்டில் ரேஷன் ஷாப்ஸ் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ணுது. அவங்களுக்கு வந்து டவுன் ரோடன் பீப்புளுக்கான இன்ஃபேக்ட் யூனிவர்சல் பிடிஎஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட். அங்கே வந்து சப்ளைஸ் வந்து ப்ராப்பராக இருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ப்ராப்பராக ரன் பண்ணுது. எஜுகேஷனில் வந்து உங்களுக்கு வந்து அப் டு ஸ்கூலிங் வரைக்கும் உங்களால் ப்ராப்பராக கொடுக்க முடியுது. இந்த மாதிரியான பேசிக் இஷ்யூஸ் இருந்ததாலே உங்களை அந்த அப்புறம் வந்து விமன் ஃப்ரெண்ட்லி போலீஸ் ஃபோர்ஸு டு த மினிமம் எக்ஸ்டென்ட் வந்து கரப்ஷனு, லா அண்ட் ஆர்டர் வந்து டாலரபிள் லெவலில் இஷ்யூஸு இவ்வளோ இருந்ததுனாலே உங்களுக்கு போதுமே. நீங்கள் மக்கள் ஒன்றும் உங்கள்கிட்ட ஹெவனை கேட்கலையே. இப்போ இதில் ஆனால் வந்து கண்டமேனிக்கு ப்ராமிசஸ் பண்ணிவிட்டு இப்போ எதையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் போகும்பொழுது, ரெண்டாவது மெஜாரிட்டியும் கவர்மெண்ட்டுக்கு இல்லைன்னும் பொழுது, இந்த ஊழல் ஒழிப்புன்றது வந்து ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் பேசலாம். அதுவே ஒரு கவர்மெண்ட்டோட எவர் கிரீன் பாலிசியாக இருக்க முடியாது. பீப்புள் ஆர் ஃபெட் அப்.
அப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன வரையோ காசு கொடுத்தாலாவது வேலை நடக்குனா கொடுத்துட்டு போகலாம்யா, காசும் வாங்க மாட்டேன்றான், உயிர் எடுக்கிறானுங்கிறான், அந்த வார்த்தை வரும் வாயிலேருந்து உங்களுக்கு. வெதர் யூ ஆர் டெலிவரிங் சர்வீசஸ் ஆர் நாட், அதுதான் மெயின் கொஸ்டின். அதை டெலிவர் பண்ண முடியலன்னா காசு வாங்க மாட்டான், வேலையும் செய்ய மாட்டான். இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் என்னன்னா, ஒன்று ஊழல் ஒழிப்புன்றது சிக்கலான ஒரு விஷயம், அதில் வேற நிறைய பிரச்சனைகளும் இருக்கு. That cannot be an end in itself. ஒழிக்க முடியாத ஒரு விஷயத்தை பற்றி நான் எப்படி பேச முடியும்? அடுத்தது அதுக்கு தேவையான பொலிட்டிக்கல் பவரும் உங்களுக்கு இல்லை. அது இல்லை. ரெண்டாவது சிம்பிள் மெஜாரிட்டியும் உங்களுக்கு இல்லை. ஸோ அப்படி இல்லாத போது இந்த மாதிரியான நியூஸ்லாம் லீக் ஆகுதுன்னா இது ஒரு நரேட்டிவ் பில்டிங். நரேட்டிவ் பில்டிங்கு அது என்னென்னா வந்து கோல் போஸ்ட்டை மாற்றுறது. நாளைக்கு கவுந்துக்குது கவர்மெண்ட்னா வந்து நாங்கள் வந்து முயற்சி எடுத்தோம் கவுத்துட்டாங்கன்னா அதுக்கு அது ஓரளவு உண்மையும் கூட. இப்போ கவர்மெண்ட் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஊழலை ஒழிக்கிறீங்கன்னா பியூரோக்ரஸி உங்களுக்கு எதிராக திரும்பிடும். எந்த கவர்மெண்ட்டுமே அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. ஊழலை டாலரபிள் லெவலில் அலோவ் பண்ணணும். இன்டாலரபிள் லெவல் அண்ட் டாலரபிள் லெவல். டாலரபிள் லெவல் ஆஃப் கரப்ஷன் தான் எல்லா கவர்மெண்ட்லையும் த்ரூ அவுட் த வேர்ல்டு. இட்ஸ் அ குளோபல் ஃபினாமினா. எங்கேயுமே வந்து ஊழல் இல்லாத ஒரு அரசு என்பது சாத்தியமே இல்லாது. குறைந்த ஊழல், லைஃப் சேவிங் சர்வீசஸ்லாம் சுத்தமாக அது இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரியான சில பேராமீட்டர்ஸை தான் நம்ம வச்சுக்க முடியுமே தவிர கம்ப்ளீட்டான ஊழலை ஒழிப்புன்றது முதல்ல சாத்தியமற்றது. ரெண்டாவது, அதையே ஒரு அரசு திரும்ப திரும்ப பேசுனா டைவர்ஷனரி டாக்டிக்ஸு, எதையோ மறைக்கிறதுக்கு கவனத்தை திசை திரும்ப பேசுகிறாங்க. ரெண்டாவது வந்து அவங்களால அதை முடியாது. முதல்ல இது நல்ல பாயிண்ட் இப்போ கொண்டு வந்தீங்க சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஊழலுக்கு எதிராக ரொம்ப அக்ரெசிவாக போனீங்கன்னா பியூரோக்ரஸி உங்களுக்கு எதாவது கவுத்துருவோம். நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிட்ட பேசும்போது அவர் தான் சொன்னார், ஆவரேஜாக சேலரின்னு பார்த்தோன்னா 40,000 to 1 lakh தான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட ஆவரேஜ் சேலரி. ஆமாம். ஆனால் அவங்களோட லைஃப் ஸ்டைல்லாம் பார்த்தா பயங்கர கிராண்டான லைஃப் ஸ்டைலாக இருக்குது. ஸோ நேச்சுரலாக இந்த சம்பளத்தை வச்சு அவங்க வாழலை. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் கம்ப்ளீட்டாக க்ரஷ் பண்ணுறோம் நீங்கள் போனீங்கன்னா பியூரோக்ரஸி எதிராக திரும்பிடும் அப்படின்றது அவரும் சொன்னார். இப்போ என்னோட கேள்வி என்ன, பியூரோக்ரஸி எதிராக திரும்பிச்சுன்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கு என்ன பிரச்சனை வரும்? கொலாப்ஸ் ஆகிடும். எப்படி அதை பண்ண முடியும்? கவர்மெண்ட்டு கவுந்தே போவோம். அது இந்த கவர்மெண்ட் மெஜாரிட்டி இல்லைனா கவுந்தே போவோம். இல்லை கவர்மெண்ட் இருக்கும், நாம்கே ஆவாஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் கீழே வந்து பில்ஃப்ரேஜ் நிறையா இருக்கும். ஃபார் எவர் யூ கேனாட் கண்ட்ரோல் பீப்புள் த்ரூ போலீஸ் மீன்ஸ். இல்லை இப்போ பியூரோக்ரஸி கையில் ஓட்ஸ் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? இல்லாட்டி அதை தாண்டி வேறு சர்வீசஸ் பூரா மாறும். கவர்னன்ஸ் கொலாப்ஸ் ஆகும். கவர்னன்ஸ் கொலாப்ஸ் ஆகும். அதாவது கொஞ்சமாவது லூட் பண்ண அலோவ் பண்ணணுமா? நான் பச்சையாக சொல்கிறேன். கோஆப்ரேட் பண்ண மாட்டான். அதான் சொல்கிறேன். 10% இருந்து சர்வீஸ் சார்ஜ்னும், அப்புறம் அது 20% ஆச்சு. அது இல்லாமல் எங்கேயுமே போகிறது கிடையாது. இது பழகி போச்சு. மினிமைஸ் பண்ணுங்கள், மேக்ஸிமம் மினிமைஸ் பண்ணுங்கள். லைஃப் சேவிங் இஷ்யூஸில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வாங்குறது அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணலாமே ஒழிய கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட்டு எந்த கவர்மெண்ட்டாலையுமே அது பண்ண முடியாது. அது அப்சல்யூட்லி உட்டோப்பியன் கான்செப்ட். அது எந்த கவர்மெண்ட்டாலும் சுத்தமாக பண்ண முடியாது. இப்போ என்ன இவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க, கொஞ்ச நாளைக்கு அமைதியாரு, கம்மியாக வாங்க, கொடுக்குறத வாங்கிக்கோ, முக்கியமான துறைகளில் வாங்காதீங்க, பிரச்சனையில் போய் மாட்டிக்காதீங்க. கடைசியாக என்ன சொல்லுவான்னா மாட்டிக்கிற மாதிரி வாங்காதீங்க. இப்போ நான் கேள்விப்பட்டது அதுதான். இப்போ டாஸ்மார்க்கை பொறுத்தளவில் இந்த 10 ரூபா வாங்குறாங்க லோக்கல் கடையில். ஆமாம், அது இன்னும் நடந்துட்டு தான் இருக்கான். ஆமாம், அங்கே போய் சண்டை போட்டால் வேற எங்கேயாவது போய் வாங்கிக்கின்றது, அவ்வளோதான். ஆனால் எலிட் டாஸ்மார்க் அவுட்லெட்ஸ் இருக்குல்ல, அங்கே போய் கேட்டால் ரொம்ப பொலைட்டாக 30 ரூபா வாங்குறாங்க போலாங்க. ஆமாம், ரொம்ப பொலைட்டாக சரி இன்னும் சீக்கிரமாக சரியாயிரும், இப்போ கொஞ்ச நாள் மட்டும் இந்த இன்கன்வீனியன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பொலைட். அப்புறம் என்ன உங்களுக்கு இல்லை, நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே அந்த ஒரு செக்டார் வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவிலே மட்டமான, அதாவது கொடூரமான ஒரு செக்டார். ஏன்னா வந்து கவர்மெண்ட்டு கஜானாக்கு வர வேண்டிய பணம் வெளியில் போகுது. நம்ம பிடிஆர் நம்ம பல தடவை பேசியிருக்கோம். நம்முடைய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது 22 மார்ச்சில் மேல பேசினது. அவர் ஆஃப் த மணினார். அவர் கிட்டத்தட்ட 20,000 crores டாஸ்மார்க்கில் அவுட் சைட் த சிஸ்டம் சுற்றுதுன்னார். அவர் ஒரு மந்திரியாக இருக்கும்போது அதை பேசினார். நோபடி டுக் இட் சீரியஸ்லி. இதை பேசும்போது he was ஃபைனான்ஸ் மினிஸ்டர். வேற ஒரு ஸ்டேட்டாக இருந்தனா தட் வுட் ஹவ் பீன் அ வேக்கப் கால். யாருமே கண்டுக்கல, யாருமே அதை சீரியஸாக எடுத்துக்கல. அப்போ இன்றைக்கி அப்படி தான். இந்த 10 ரூபான்னு பேசுறதுன்றது வந்து அவங்க மந்திரி சொன்னாருங்க, 20,000 கோடினாரு. இது வந்து தமிழ்நாட்டிலோட சாபக்கேடில் ஒன்று. டாஸ்மாக்குள்ளே சிஸ்டத்துக்குள்ளே வராமல் கிட்டத்தட்ட இப்போ 45,000 கோடி ரெவென்யூனா கிட்டத்தட்ட அதே அளவுக்கு அல்லது அதோட கூட வெளியில் சுற்றுதுன்றான், எப்படியோ போகுதுன்றான். இந்த பில்ஃப்ரேஜ் வாஸ் அலார்மிங். இந்த கவர்மெண்ட் அதை எப்படி அதை ப்ளக் பண்ணாங்களா இல்லை என்ன கண்டிஷன் நமக்கு தெரியல. அது ஆக்சுவலாக கஜானாக்கு வர வேண்டிய பணம். அப்போ ஒரு பேரலல் எக்கானமி இது எந்த ஸ்டேட்லையுமே இல்லைன்றாங்க. இந்தியாவில் வேறு எந்த ஸ்டேட்லையுமே இது கிடையவே கிடையாது. அப்போ இது எப்படி வந்தது? ப்ரைவேட்டில் இருக்கும்போது இது வந்ததுன்னா நீங்கள் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். 2003 ஜெயலலிதா நேஷனலைஸ் பண்ண பிறகு அதுக்கு பிறகு இது எப்படி வருது? சிஸ்டத்துக்குள்ளே வர வேண்டியது மோர் தென் தி ஆக்சுவல் அமௌண்ட் வெளியில் சுற்றுது. இஃப் நாட் த ஈக்குவல் ஒன். 45,000 கோடி டாஸ்மாக் ரெவென்யூனா இன்னொரு 45,000 கோடி வெளியில் சுற்றுது. எப்படியோ சுற்றுது. நீங்கள் பார்க்குறீங்கங்க, ஆல்மோஸ்ட் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. 24 hours பார்ஸை நம்ம பார்த்துருக்கோம், பல இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம்.
இல்லையா? 10லேருந்து 10 கடை மூடினா 24 ஹவர்ஸ் பார்ஸ் ரன் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அங்கே ஜென்ரேட் ஆகிற மணி டபுள் த அமௌண்ட், ட்ரிபிள் த அமௌண்ட். லீவ் நாள் நடக்கும். லீவ் நாள் 365 days எமர்ஜென்சி சர்வீஸ் மாதிரி, 108 சர்வீஸ் மாதிரி. அந்த பணம் அதில் ஜென்ரேட் ஆகிறது அது எங்கே போகுது? லோக்கல் போலீஸுக்கு மாமூல் கட்டுறான், தட்ஸ் அ ஸ்மால் திங். ஓவராலாக அந்த ஜென்ரேஷன் ஆஃப் மணி எங்கே போகுது? அப்போ இதை ஏன் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல இவங்களால்? இப்போ விஜயால் இதை என்ன சரி பண்ண முடியும்? 4 கடையை மூடுறதால ஒன்றும் இல்லை, சேல்ஸ் குறையில. 4 கடை இருந்த இடத்துல 3 கடையை மூடுறாங்க. ஆனால் சேல்ஸ் வந்து அந்த 4 கடை சேல்ஸ் அந்த 1 கடை சேல்ஸில் கூடுதலாகவே ஆகுது. அது ஹிஸ்டாரிக்கல் பேட்டர்ன் சார். ஹிஸ்டாரிக்கல் பேட்டர்ன் அது. எப்பயுமே கடை முன்னாலும் சேல்ஸ் கரெக்டாக தான் இருக்கும். குடிக்கிறவங்க குடிக்க தான் போகிறோம். ஒரே வழி ரெகுலேட் பண்ணுறது தான். ஆகவே இந்த ஊழலை ஒழிப்போம் என்பது வந்து அதன் அளவிலேயே அது ஒரு அச்சீவ்மெண்ட்டு கிடையாது. இதை மட்டுமே பேசுகிறதால ஒரு கவர்மெண்ட் வந்து நீண்ட நாள் மக்களுடைய பார்வையிலேருந்து தப்பிவிட முடியாது. நீங்கள் கொடுத்த ப்ராமிசஸ் என்ன? ஏகப்பட்ட இஷ்யூஸ் இன்றைக்கி மாநிலத்துக்கு முன்னால் இருந்துகிட்டு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் எப்படி சரி பண்ண போகிறீங்க? இது நிர்வாகம் சம்மந்தப்பட்டு. பொலிட்டிக்கலாக உங்கள் பாலிசிஸ் என்ன? இப்போ டீலிமிட்டேஷன் வருது, பிஜேபி இன்டைரக்டாக டிஎம்கே சப்போர்ட் பண்ணுவாங்களாம், தெர் ஆர் ரூமர்ஸ் ஆஃப்டர் ரூமர்ஸ். பொலிட்டிக்கலாக உங்கள் ஸ்டாண்ட் என்ன? பிஜேபி உங்களுக்கு எம்பிஸே இல்லாததால் அதை பற்றி எதுவுமே பேச மாட்டேன்றீங்க. எம்பிஸ் இருக்காங்களா இல்லையா வந்து ஆஸ் அ கான்செப்ட் நீங்கள் அப்போஸ் பண்ணுறீங்களா, சப்போர்ட் பண்ணுறீங்களான்னு பேசணும். வாயை திறக்கிறது இல்லை. முதலமைச்சர் எதுவுமே பேசலன்றது அனதர் நெகட்டிவ் திங் ஆஃப் திஸ் கவர்மெண்ட். ஸோ தேர் ஆர் இஷ்யூஸ் ஆஃப்டர் இஷ்யூஸ். கடைசியாக இன்னும் ஒரே ஒரு இஷ்யூ சார். இப்போ அந்த ரிப்போர்ட்டில் சொல்லிக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா, ரீல்ஸ் போடுறோன்ற பேரில் அலப்புற கொடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி முதல்வர் சொன்னதாக சொல்கிறாங்க. ஸோ அப்போ அமைச்சர்கள் ரீல்ஸ் மோகத்தில் இருக்கிறது கவர்மெண்ட்டுக்கும் முதல்வருக்கும் ஒரு தலைவலியாக மாறி இருக்கா? அதெல்லாம் உண்மைதான், நியூசன்ஸ் வேல்யூ. ஏன்னா இவங்க எல்லாமே வந்து பாலிட்டிக்ஸில் ஊறி வளர்ந்தவங்க கிடையாது. 90% ஆஃப் தம் வந்து பார்த்திங்கன்னா வந்து யங் ஃபேஸஸ், ப்ரொஃபஷனல்ஸ், வாட் இஸ் வாட்னே அவங்களுக்கு தெரியல. தட் நியூ ஜெனரேஷன் ஆஃப் ரீல்ஸ் ஜென்ரேஷன் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து எல்லாமே டிஜிட்டல்லே வளர்ந்த ஒரு சமூகம், டிஜிட்டல்லே வளர்ந்த ஒரு தலைமுறை. அவங்க பாலிட்டிக்ஸ்னாலும் கவர்னன்ஸ்னாலும் டிஜிட்டல் தான் பேசிக் பேராமீட்டர்னு நினைக்கிறாங்க. அது கண்ட்ரோல் பண்ணுறது இஸ் ஃபைன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அது ஒரு பெரிய இஷ்யூ எனக்கு படலை. ரீல்ஸ் போடுறதால இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒன்றும் சிக்கல் வருதுன்னா நான் ஒன்றும் பெருசாக பார்க்கல. அது ஒரு கர்டைல் பண்ணணும், அவ்வளோதான். தட்ஸ் நாட் அ பிக் இஷ்யூ. அதை சீஃப் மினிஸ்டர் அதை காஷன் பண்ணுறது கரெக்டு. பெரிய அளவில் எச்சரிக்கை கொடுக்குற அளவுக்கு அது ஒரு இஷ்யூ கிடையாது. கெட்ட பேர் வருது இல்லை, நீங்கள் கூட பேசுனீங்க இல்லையா கீர்த்தனா அவர்களோட அந்த இல்லை, அது ஓகேங்க. பட் அது இல்லை, அஃப்கோர்ஸ் அந்த இன்ஸ்பெக்ஷன் இல்லைங்க. அது நான் என்ன சொல்கிறேன்னா, இதை விட தலை போகிற விஷயம் இருக்குது. நம்ம அற்ப விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம் இந்த கவர்மெண்ட்டை பற்றி. ஏன்னா இவங்க எல்லாருமே விஷயம் தெரியாதவங்களா இருக்காங்க. இப்போ அன்றைக்கி ஒரு செய்தி கேள்விப்பட்டேன், அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல, யாருக்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு தெரியல. 2 மந்திரிங்க வெளிநாடு போயிட்டு வந்தாங்க. யார்? கீர்த்தனாவும் இன்னொரு மந்திரியும். கரெக்ட். இவங்க டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் இல்லாமல் அவங்க பாஸ்போர்ட்லேயே போயிட்டு வந்தாங்க. அது எப்படி அவங்க பாஸ்போர்ட்டில் அவங்க போக முடியும்? பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மந்திரியாக இருக்கும்போது லண்டனில் ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு அவர் போகிறதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவரோட டூரை கிளியர் பண்ணல, டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் கொடுக்க மாட்டேன்ட்டான். அவர் நினச்சா அவர் பாஸ்போர்ட்டில் போயிருக்கலாம், பட் அவர் போகல. அப்படி போக முடியாது. இப்போ இந்த 2 பேர் வந்து டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் இல்லாமல் போனாங்கன்னு ஒரு தகவல் வருது. அது அவங்க ஃபால்ட் இல்லை, அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஃபால்ட்டு. ஏன்னா வந்து இவங்க பர்மிஷன் இல்லாமல், எந்த ஒரு ஸ்டேட் மினிஸ்டருமே பர்மிஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மிஷன் இல்லாமல், ஃபாரின் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பர்மிஷன் இல்லாமல் வெளிநாட்டுக்கு போக முடியாது எந்த மினிஸ்டருமே. மினிஸ்டர்ஸ் அண்ட் சீஃப் மினிஸ்டர்ஸ் அவங்க அப்போ எப்படி போனாங்க? அப்படி போகிறாங்கன்னா அவங்களுக்கு டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் கொடுத்து அனுப்பணும். அவங்க ஓன் பாஸ்போர்ட்டில் போக முடியாது. அப்போ சொல்லாமல் போனாங்களா? இது என்ன கதை? இது எப்படி இந்த தப்பெல்லாம் நடக்குது? இன் வாட் கெப்பாசிட்டி தே வெண்ட்? இன்னொன்று, பதவி வந்து 10 நாளில் அந்த கீர்த்தனான்ற அந்த லேடி, அந்த விமனில் மினிஸ்டர் போகிறாங்க. 10 நாளில் நீ என்ன டிபார்ட்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சிருக்கோம்? இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் சியோவில் போய் சவுத் கொரியாவில் முதலீடுகளை ஈர்த்துக்கிட்டு வராங்க. 10 நாளில் ஈர்க்கிற அளவுக்கு என்ன உங்கள் டிபார்ட்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு தெரிய போகுது? எப்படி போகிறீங்க நீங்கள்? 10 நாளில் போகிற அளவுக்கு என்னங்க தெரியும் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டை பற்றி? குறைஞ்சது ஒரு 6 மாதமாக அவங்க டிபார்ட்மெண்ட்டை பற்றி தெரியறதுக்கு. இன்னொரு மினிஸ்டர், அவர் நேம் மறந்து போச்சு. நம்ம தெர் இஸ் அ கான்ட்ரவர்சி கோயிங் ஆன். அவங்க டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் இல்லாமல் போனாங்க. அது எந்த அளவு உண்மை என்ன நமக்கு தெரியல. பட் அப்படி இருந்ததுன்னா அது ஃபால்ட் ஆஃப் த சென்டர். அது நிறைய நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. அவங்க சைட்லேருந்து மறுப்பொருள் இன்னும் எனக்கு இல்லை கேப்ரியல். நான் என்ன சொன்னேன், அவங்க டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் இல்லாமல் இந்த இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி தேர் சிங்கிள் தேர் பர்சனல் பாஸ்போர்ட்ஸில் போகிறாங்கன்னா திஸ் cannot be done, this cannot be allowed, பிகாஸ் இது நடக்க முடியாதுன்றது என்னோட பாயிண்ட். ஏன்னா ஒரு மினிஸ்டர், எனி ஸ்டேட் மினிஸ்டர் ஆர் சீஃப் மினிஸ்டர் ஃபாரின் போகணுன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பர்மிஷன் வேணும். நீ உன் இஷ்டத்துக்கு போக முடியாது. ஹெல்த் ட்ரீட்மெண்ட்டாக கூட அந்த பினராயி விஜயனுக்கு போகும்போது முதல்ல யூஎஸ்க்கு போகிறதுக்கு மறுத்தாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மறுத்துது. அதுக்கு பிறகு செகண்ட் அட்டம்ப்டில் he was given clearance.
அப்போ இது ஃபேக் நியூஸ்னு எடுத்துக்கலாமா? எது இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் இல்லை, அப்போ எது இது சுற்றுது? அது வந்து அந்த நியூஸ் வந்து இவங்க இந்த பாஸ்போர்ட்டில் போனாங்க, அந்த பாஸ்போர்ட்டில் போனாங்க, பர்மிஷன் இல்லாமல் போக முடியாது. நான் கேட்குறது இன்னொன்று என்னென்னா வந்து எதுக்கு போனாங்க? நீ ஒரு மாதத்தில் போய் என்னத்த முதலீடு ஈர்த்துட்டு வந்துடும். முதல்ல இந்த மாதிரியான கான்ட்ரவர்சியாக வரக்கூடாதுல்ல. நீங்கள் சொன்னது அப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து மறுப்பு வரல. இது உங்கள் சொந்த பாஸ்போர்ட்டில் போயிட்டு வந்து எப்படி போவோம்? சொந்த பாஸ்போர்ட்டில் போகவே முடியாது. இது நடந்துதா நடக்கலன்னு எனக்கு தெரியாதுங்க. இது வந்து ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி அன்கன்ஃபார்ம்டாக கூட இது இருக்கலாம். தே காட் ப்ராப்பர் கிளியரன்ஸ் ஃப்ரம் த ப்ராப்பர் சேனல்ஸ் அண்ட் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டில் தான் போனாங்கிறது கூட உண்மையாக கூட இருக்கலாம். பட் இப்படி ஒரு கான்ட்ரவர்சி வரும்போது கவர்மெண்ட் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்ல, ஸ்டேட் கவர்மெண்ட் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்ல. ரெண்டாவது வந்து அந்த விசிட்டே தப்பு. ஒரு மாதத்தில் நீ போய் என்ன பண்ண போகிற? தெர் ஆர் இஷ்யூஸ் ஆஃப்டர் இஷ்யூஸ். இதில் வந்து ஊழலை ஒழிக்கிறேன்னு வர்றது வந்து மற்றதுலேருந்துலாம் தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு ஈஸியான வேயாக போயிடும். அருமையான இந்த பேட்டிக்கு ரொம்ப நன்றி சார்.